கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்துல பார்த்தோம், 13 ஆண்டுகளாக அப்பா ஆபிரகாமோட பேசல. அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனால அப்பா பேசல என்று பார்ப்போம். இன்னைக்கு அநேகர் பாவம் செய்ததுனால இமைப்பொழுது கண்களை மறைத்தேன் என்று அப்பா சொல்றாங்க. அப்படி அப்பா விட்டுட்டு போற தேவன் அல்ல, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்ப ஆபிரகாம் விட்டாங்களா? விடல. ஆபிரகாம் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதும், ஆபிராம் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதும் அப்பா திரும்ப தேடி வந்தாங்க. அததான் நம்ம 17:1 பார்த்தோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் தேடி போல கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இன்னைக்கும் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருந்தோமானால் இன்னைக்கு அப்பா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். சோதரம். இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சீனா நான் இதை செய்வேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அதே போலதான் இங்க 17ஆம் அதிகாரத்திலையும் அப்பா உடன்படிக்கை செய்றாங்க. என்ன உடன்படிக்கை செய்றாங்க? நம்ம அப்பா நியூமராலஜி பார்க்கிற கடவுள் கிடையாது. இன்னைக்கு அநேகர் பேர் மாத்துறாங்க. இங்க 4ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 17th சாப்டர் வெர்ஸ் 5 17:5 ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று அப்பா மாத்துறாங்க. ஏதோ நியூமராலஜி பார்த்து அப்பா மாத்தல. அந்த வார்த்தையில எபிரேய அர்த்தங்கள் பல உண்டு. அவ்வளவும் சொல்ல இந்த நேரம் இல்ல. சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற விதமாக சொல்லுகிறேன். ஹே என்கிற ஒரு வார்த்தை தேவன் அப்பா உள்ள சேர்த்தாங்க. அந்த ஏ என்ற வார்த்தை எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. இங்க ஆபிராம் பின்மாற்றத்துக்கு போறாரு. அப்பா வார்த்தைய விசுவாசிக்கல. அதே போல நம்ம புதிய ஏற்பாடுல பேதுரை பார்ப்போம். அவரும் என்ன பண்ணுவாரு? 3 தடவை மறுதலிச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜெயில்ல தூங்குறாரு. அவருக்கு பயம் என்பதே இல்ல. அந்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் என்ன வரும்? விடுதலை வரும், எல்லா காரியமும் வரும். அதெல்லாம் இங்க நியூமராலஜி படி மாத்தல. ஆவியானவர் ஆபிரகாமுக்குள்ள வந்தார். பெரிய காரியங்கள் அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் சித்தமானா வருகிற நாட்கள்ல நம்ம அது ஒரு பெரிய மெசேஜா பார்ப்போம். அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க 13 வருடங்களாக தேவன் பேசலன்னு பாக்குறாங்க. அப்போ இங்க 17ஆம் அதிகாரத்துல 13 முறை அப்பா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். சோத்திரம். என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்றீங்கன்னா, நீங்க வசனத்தை நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் படிச்சா நமக்கு நேரம் இருக்காது. ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஜெனிசிஸ் 17 சாப்டர் வெர்ஸ் 2ல ஒரு வாட்டி வரும். வெர்ஸ் 4 4ஆம் வசனத்துல ஒரு வாட்டி வரும். 7ஆம் வசனத்துல 2 வாட்டி உடன்படிக்கை வரும். 9ஆம் வசனத்துல வெர்ஸ் 9ல ஒரு உடன்படிக்கை வரும். 10வது வசனத்துல வெர்ஸ் 10ல ஒரு உடன்படிக்கை, 11ல ஒரு உடன்படிக்கை, அடுத்து 13ல 2 உடன்படிக்கை, 14ல ஒரு உடன்படிக்கை, 19ல 2 உடன்படிக்கை, கடைசியாக 21ல ஒரு உடன்படிக்கை. மொத்தம் 13 உடன்படிக்கைகள். 13 வருஷம் அப்பா பேசல. 13 உடன்படிக்கையை ஆபிரகாம் கூட செய்தாங்க. சோத்திரம். அதே போலதான் இன்னைக்கு நாம் பாவத்துல அப்பாவை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், பின்மாற்றத்துல போயிருக்கலாம், பேர் கிறிஸ்தவராக இருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களை தேடி வந்து இருக்கிறார். சோத்திரம். இன்னும் காரியங்கள் உண்டு. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அடுத்து ஆபிரகாம் பேர பிள்ளைகளை கொஞ்சினார். இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்னைக்கும் அப்பா ஒரு அருமையான சத்தியத்தை, ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். 13 வருடங்கள் நீர் பேசாமல் 13 உடன்படிக்கை செய்து ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுவது நியூமராலஜி படி அல்ல, பரிசுத்த ஆவியான அந்த ஹே என்கிற அந்த வார்த்தை உள்ளே வந்தது. சோத்திரம். அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ, இந்த 13 டெய்லி பேசி கொண்டிருந்த ஒரு மனுஷன்
13 ஆண்டுகள் பேசலன்னா எவ்வளவு வருத்தத்தோடு இருக்கும். அதே போல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் வருத்தத்தோடு கூட இருக்கிறாங்களோ, ஏசப்பா நீங்க அவங்களோடு கூட நீங்க இன்னைக்கு சந்திக்கிற அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் நீர் சந்திக்கிறீர். ஆம் ராஜா. சந்தித்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைக்கிறீர், போராட்டங்களை அகற்றுகிறீர். கர்த்தரே நீர் இதை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின் மேல் இன்றோடு உங்கள் பிள்ளைகளோட துக்க நாட்கள் முடிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு எல்லாரையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள்ல பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.